நல்ல கைகளை உயர்த்தி சொல்லும் ஹalleluya. இயேசுங்க நல்லவர்னு சொல்லி பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். சொல்லு, வாயை திறந்து சொல்லு, இயேசு நல்லவர். கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆமென் ஆமென். बगल वाले से बोलिए यीशु अच्छा है. यीशु நல்லவர். எல்லாம் ஹிந்தில சொல்லுங்க. தம்பி கிட்ட धीरज बोलो यीशु अच्छा है बोलो ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் ஒரு வார்த்தையை என்னோடு பேச சொன்னார். அந்த வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். கடந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, ஆண்டவரே இந்த மாதத்தில் என்ன வார்த்தை நீ தரப்போகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன வசனத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் ஒரு ப்ராமிஸ் கர்த்தர் பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு சத்தியமா சொல்ற ஒரு வார்த்தை. ஆமென். சத்தியமா உனக்கு சொல்றேன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் உங்கள் நடக்கக்கூடியதான சில சம்பவங்களை ஆண்டவர் சில வாழ்க்கையிலே ஆமென் நடக்காத சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இதுவரைக்கும் நிறைவேறாத காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்ற போகிறார். உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொன்னா உங்க வீட்டில் அது நடக்கும். சபையிலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஊழியத்தில் நிறைவேற்ற போகிறார். உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். உன் பிள்ளையினுடைய படிப்பில் அதை நிறைவேற்ற போகிறார். உன் குடும்ப வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென். கடந்த நாட்களிலே கர்த்தர் சொன்னது எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். கை கீழே வச்சிருந்தேன் நடக்காது தம்பி. வாயை திறந்து ஆமென் சொல்லு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. ஹalleluya. எடுத்து வாசிப்போம் எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனம் 14-15. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் வசனம் 33ஆம் அதிகாரம் 14-15. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென். நீதியையும் என்ன செய்வாரா? நீதியையும் நியாயத்தையும் நடப்பிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில் நீதியை நடப்பிப்பார். உன் நியாயத்தை நடப்பிப்பார். நீ நீதிக்காய் காத்திருக்கிறாய். உன்னுடைய நீதியை குறித்து மக்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன், நான் யாருமே புரிந்து கொள்ள முடியலையே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நீதியை நடப்பிப்பேன், நியாயத்தை நான் நடப்பிப்பேன். அவர் சொல்றாரு யூதாக்கு இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்றாரு. ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்றாரு, என் குடும்பத்துக்கும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற போகிறார். என் மார்நாத குடும்பத்துக்கும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற போகிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இதுவரைக்கும் ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருப்பீங்க. ஐயா, வாக்குத்தத்தங்கள் அநேகம் கர்த்தர் கொடுத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏன் நிறைவேறவில்லை, ஏன் என் குடும்பத்தில் அது நடக்கல, நான் ஜெபித்து நடக்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாரத்தோடு வந்திருக்கீங்களா? ஒருவேளை பிசினஸுக்காக ஜெபித்து வந்திருப்பீங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து இருப்பீங்க, பொருளாதாரத்துக்காக ஜெபித்து இருப்பீங்க. நிறைவேறாத காரியங்கள் கடந்த 4 மாதங்கள் வாழ்க்கையில் நடக்காததை இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல செய்ய போறாரு. சொன்னதை காப்பாற்ற போகிறார். அவர் சொன்னதை, வார்த்தையினால் சொன்னதை, கைகளினால் கிரியைகளை பார்க்க போகிறீங்க. கையை உயர்த்தி ஆமென். परमेश्वर जो कुछ बोला वो सब कुछ पूरा होने के लिए इस दिन का, वो आज का दिन परमेश्वर काम का दिन है. हमें जो जो कुछ दिया है, जो जो बात बोला है, वो सब कुछ आज इस महीना में पूरा होगा. நிறைவேறு.
ஹalleluya. ஆமென். 1 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் ஆமென் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சேர்த்திப்படி தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் அந்த நிறுத்தி கரெக்டா வாசி. அவர் சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. என்ன வார்த்தைங்க. அல்லேலூயா. ஆமென். மனுஷ சொல் வார்த்தையை தவறிடுவான். மனுஷ சொன்ன வாக்கு மறந்துடுவான். ஆமென். உன் ஃபேமிலியில நீங்க சொன்ன வார்த்தை ஒருவேளை மனிதன் சொன்ன வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. தவறுதல்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆமென். வார்த்தையில சொன்னதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. சரிதானா? சொல்றதெல்லாம் செஞ்சிருவாங்களா? உங்க வீட்டுக்காரர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா? சொல்லுமா. இல்ல இல்ல, இதுவரைக்கும் செய்யல. இல்ல, இனி செய்வாரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கா? இல்லையே. ஏன்னா இன்னைக்கு அவர் சொன்னது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. ஆமென். மனைவி சொன்னதெல்லாம் அப்படியே இருக்காங்களா? நீங்க சொன்ன மாதிரி உங்க மனைவி இருக்காங்களா? அல்லேலூயா. அமைதியா இருக்கீங்க. வீட்டில் போன ஏதோ பிரச்சனை ஆகும்னு பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பைபிள் சொல்லுகிறது அவர் எதெல்லாம் சொன்னாரோ அந்த சொன்ன நல் வார்த்தைகளிலே ஒன்றும் தவறுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹலோ, எந்த ஊர்ல பாருங்க. ஆமென். இந்த வார்த்தை இங்க இருக்குப்பா. ஆமென். ஆண்டவர் சொல்றார் அவர் சொன்ன நல் வார்த்தை. இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். ஆமென். எதை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. லைஃப்ல நிறைய மிஸ்ஸிங் தான் உங்க லைஃப்ல நிறைய இருக்கு. நீங்க ஆமென் உங்க லைஃப்ல ரிசீவ் பண்ணது கம்மி. நிறைய லைஃப்ல மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய போக வேண்டிய இடத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பணத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பொருளை மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய உறவுகளை மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் உறவே உடைஞ்சு உட்கார்ந்திருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் சொன்ன எல்லா வார்த்தை நல் வார்த்தைகளையும் மோசேயை பார்த்து சொல்றாரு. ஆமென். நன்றி சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? தம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னார் செய்வாரு. ஆமென். ஆமென். நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லி இருந்தா செய்து முடிப்பாரு. அவர் உன் வீட்டில் சொன்னதை செய்வாரு. உன் பிள்ளைக்கு சொன்னதை அவர் செய்வாரு. ஆமென். உன்னுடைய படிப்பை பத்தி உன் பிள்ளைக்கு சொல்லி அதை செய்வாரு. வேலையை குறித்து சொன்னதை செய்வாரு. அவர் தவறுகிறவர் அல்ல. உன் திருமணத்தை குறித்து சொல்லிட்டு வந்தா அது நடக்கும். அவன் தவறிடுச்சா? இல்ல. நாட்கள் கடந்து போயிருக்கலாம். அவன் பிள்ளை பெரும் நாட்கள் போயிருக்கலாம். அவன் வீட்டினுடைய ஆசீர்வாதத்தில் அந்த நல் வார்த்தைகளை இப்படி கேட்ச் பண்ணிக்க. தம்பி ஆமென் சொல்லுங்கப்பா. கேட்ச் பண்ணிக்க. அவர் சொன்னதில் எல்லாம் ஆமென் தவறுவதே இல்லை. உன்னைக்கு நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னதில் எதுவுமே அவர் தவறுவதே இல்லை. ஆமென். 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 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தான் ஆமென். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஆமென். ஆமென். 18 என்ன வாசிக்கிறீங்க? ஆமென். வானமும் பூமியும் மைக்கில் வாசி. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு எடுத்துட்டீங்களா? மத்தேயு 5:18 வாசிமா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் இதில் உள்ள இந்த பைபிள்ல சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் கையில வச்சிருக்கீங்க இந்த கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகம்? இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட எதுவுமே ஒழிந்து போவதில்லை.
வானமும் பூமி ஒழிந்து போய்விடும், ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுமாம். ஆகினால் தான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து, நீ போகிற இடத்திலெல்லாம், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை, அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் கூட ஆமென் தவறி போவதில்லை என்று நான் பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு பாரத்தோடு மனக்லேசத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, आमेन आमेन आमेन। आकाश और पृथ्वी भी टल जा सकता है, लेकिन परमेश्वर का जो वचन है ये वचन कभी आमेन टलेगा नहीं। ये वचन अटल है बेटा, ये वचन निरंतर है। இந்த வசனம் நிரந்தரமானது, இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு। ஆகையால் தான் யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு நான் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்। மனிதன் கைவிட்டு விடுவார், உன் குடும்பம் உன்னை கைவிட்டு விடும், உன் உடன்கள் பிறப்புகள் கைவிட்டு விடுவார்கள், ஆனால் மனிதர்கள் சொன்ன வார்த்தையை மறந்து போய் விடுவார்கள்। கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை பிடித்துக் கொள்வே, அதை நிறைவேற்றுவே, நான் உன்னை கைவிடுவதில்லை। இதை எத்தனை பேர் ஆமென் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா। ஆகையால் தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம்। 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம்। ஆமென்। அதில் வாசித்து பாருங்க। ஆமென்। 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கம்மா। ஹல்லேலூயா ஆமென்। அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார்। எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் தம்முடைய கரங்கத்தை கொண்டு, கைகளை கொண்டு அவர் நிறைவேற்றுவார்। சிஸ்டர், இது ஒத்துக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் காற்றோட போயிருச்சு நினைக்காதீங்க। ஒருவேளை இன்றைக்கு பாரத்தோட வந்திருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் நடக்குது ஐயா, என் வாழ்க்கையில ஏன் நடக்கல? अरे परमेश्वर क्यों हमारा जीवन नहीं किया है? उन लोग का जीवन में बहुत बड़ा पराक्रम कामी हो रहा है, लेकिन हमारे जीवन में क्रिया नहीं हो रहा है। यदि आप सोच में पड़े हैं, आपका परिवार के लिए परमेश्वर वो उत्तर देने वाला है, कभी भूलने वाला नहीं। ஆண்டவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல, உனக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார்। சொன்னது மனிதன் அல்ல, கர்த்தராக்கும்। சொன்னது யாரு? ஆமென்। அப்படியே ரிசீவ் பண்ணினா தம்பி, அப்படியே சோத்ர 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 அப்படியே பஞ்சிங் பண்ணிட்டாரு। அத சொல்ல 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 உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும்। நீ அப்படியே உட்கார்ந்து இருந்தீன்னா உன் லைஃப்ல அதை அடுத்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது। இன்னைக்கு இந்த வார்த்தை வரும்போது இது எனக்குரியது பிரதர், அந்த வசனம் வரும்போது எனக்குரியது என்று சொல்லிட்டே இருங்க। ஆமென்। அவர் சொல் தரவாராத தேவன், அவர் மறந்து போகிற தேவன் அல்ல। ஆமென்। நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் சொல்லி நிறைவேற்று வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன்। ஆமென்। இன்னைக்கு நிறைய பேர் ஆமென் சின்ன உதவி பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க। ஆமென்। ஒரு மாதத்தில் ஒரு வேளை அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் கிடைக்கிறதான அந்த 1000 ரூபாய் சகோதரிகளே உங்களுக்கு வரலைன்னா எத்தனை முறை பேங்குக்கு நீங்க நடந்திருப்பீங்க? ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடிய சலுகைகள், ஒருவேளை குடும்பத்தின் மூலமாய் வருகிற சலுகைகள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், உங்களுக்கு வரக்கூடிய ஆமென் ஆமென் பாகம் கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு உடைஞ்சு போயிடுறீங்க। உங்க குடும்பத்தில் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதி, அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறந்து போயிருப்பாரு, இந்த வீடு உனக்கு தாண்டா, இந்த இடம் உனக்கு தான், சொன்னவர் இறந்து போயிருப்பாங்க। ஆனா கூட பிறப்புகள் கூட இருப்பவர்கள் கொடுக்க அனுமதிக்கலைன்னா நீ எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிரு। எங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு நடந்திருக்குமே, என் தாய் இருந்த எனக்கு நடக்குமே, என் குடும்பத்தில் இந்த நபர் இருந்திருந்தா எனக்காக பேச ஒரு
எனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்தா, இல்லை எனக்குன்னு ஒரு அக்கா இருந்தா, யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், மனிதன் மறந்து விடலாம், மனிதன் சொன்ன மனிதன் இறந்து விடலாம். அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தை, நல் வார்த்தை நிறைவேறும். நீங்க பேசுறது மனுஷன் நினைச்சிடாதீங்க. நீங்க கணக்கு போட்டு பார்ப்பீங்க, ஏன் இதெல்லாம் நடக்கலைன்னா நீங்க எதிலெல்லாம் சொல் தவறுனீங்களோ ஆண்டவர் தம்முடைய காரியத்தில் நீட்டி நீட்டி. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷத்துல நடக்க வேண்டியது வெறும் 40 நாள்ல அவங்க எங்க போயிருக்கலாம்? எகிப்திலிருந்து எங்க போயிருக்கலாம்ப்பா? எங்க போயிருக்கலாம்? கானானுக்கு போயிருக்கலாம். ஆனா கானானுக்கு அவங்களால போக முடியல. ஏன் பிரதர் சொல்லுங்க? ஏன்? ஆண்டவரிடத்துல முறுமுறுப்பை வச்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இந்த ஜனங்கள்னால வழங்கா கழுத்துள்ள ஜனங்க இவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி எத்தனை வருஷம் நடத்திட்டாரு? டியூரேஷன் எத்தனை வருஷம்? 40 years. 40 டேஸ்ல நடக்க வேண்டியதை 40 வருஷம். சில வேளைகள் அற்புதம் உங்களுக்கு டிலே ஆக காரணம் ஆண்டவர் இல்ல, நீங்க ஆண்டவருடைய நாள் தவற தவற 40 நாள்ல இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானானுக்கு போக வேண்டியதை 40 வருஷம் நடக்க வச்சுட்டாரு. நீங்க இன்னைக்கு உங்க இன்னைக்கு கம்பெனிக்காக, இல்ல உங்களுடைய ஆபீஸ் ஒர்க்குக்காக, இன்னைக்கு டாக்குமெண்ட்காக, இன்னைக்கு ஆபீஸா உங்களுடைய நல்லதுக்கு நீங்க ஏறி இறங்குறீங்களா? அது ஆண்டவருடைய தவறு இல்ல. நீங்க கீழ்ப்படிந்தால், இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் அது உடனே கிளைம் ஆகி உடனே அது ரிலே ஆகுதுங்க. அடுத்த ஒர்க், அது அடுத்த டேபிளுக்கு சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனா நீ டிலே பண்ண அந்த நாட்கள் நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு ஆபீஸா கதவை தட்ட ஆரம்பிப்பீங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஹலோ, இருக்கீங்களான்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். வார்த்தையினாலே சொன்னதெல்லாம் கரத்தினால் நிறைவேற்றுவாராம். உங்க பிள்ளைகளுக்கு வார்த்தையிலே சொன்னதெல்லாம் கைகளிலே அவர் நிறைவேற்ற நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், பசங்க வேகமாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலியை குறித்து நம்ம பார்க்க போறோம். சகரியா என்கிறதான ஒரு ஆசாரிய குடும்பம். நன்றாய் கவனிங்க. இந்த சகரியாவுடைய குடும்பத்திலே வாசித்து பாருங்க. 5ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 1:5 யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஆசாரியன் என்னங்க சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தால், அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவளுக்கு பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் என்ன செய்தாங்களாம்? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நன்றாய் கவனிங்க. சகல கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் கீழ்ப்படுகிற, ஃபாலோ பண்ணுகிற நீதியுள்ள குடும்பமாக இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நாம் கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு எல்லாமே நாங்கள் கீழ்ப்படுகிறோம்ல, எங்க வாழ்க்கையில ஏன் நிறைவேறல? அநேக காரியங்கள் நிறைவேறாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இவன் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் என்ன அர்த்தம்னா ஊழியக்காரன், தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஆசாரியனுடைய வேலை என்பது பிரீஸ்ட். ஒரு பூஜாரி. இவன் தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் போய் நிற்கக்கூடிய ஜப வீரன். எப்பொழுதுமே ஜப தூபத்தை ஏற்றுக்கொண்டே இருப்பான், ஏறெடுத்து கொண்டே இருப்பான், தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிற மனிதன். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? குடும்பமே கற்பனைகளையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளுகிற குடும்பம். கவனிக்கிறீங்களா? ஆனா அந்த குடும்பத்திலே ஒரு குறைவு.
இன்னைக்கு சில நேரத்தை நம்ம ஜோம் பண்ணி நினைப்போம், நான் ஜொபிக்கிற குடும்பம் தானே, நான் வேதத்தை வாசிக்கிற குடும்பம் தானே, நான் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன்ல. பிரதர், நீங்கள் இவ்வளோ தூரம் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டுமே ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறைவு என் வாழ்க்கையில் வந்ததுங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன நடந்தது பாருங்க. கீழ் வசனத்தை பார்க்கும்போது என்ன போட்டிருக்கீங்க? 7ஆம் வசனத்தில் வாசிங்க. எலிசபெத் என்கிற எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமே, இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்துமே இவர்களுக்கு என்ன இல்லாமல் இருந்ததுங்க? குழந்தை இல்லாம அந்த எலிசபெத் ஒரு மலடியா இருந்தாளாம். நன்றாய் கவனிங்க. இவள் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷி தான், ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான், கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்ட குடும்பம் தான். ஆனால் அவங்களுக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு கவலை இருந்தாலுமே அவர்கள் தேவனை தேடுகிற ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வார்த்தை நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் ஒரு நாள் சந்திப்பார் என்ற நம்பிக்கை இருந்ததினாலே அவன் என்ன செய்கிறான்? தன் வாழ்க்கையில இருந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு குறைவை அவன் பொருட்படுத்தாதபடி கர்த்தரிடத்தில் அனுதினமும் வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனாயிருந்தான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை எத்தனை பேர் காதல கொடுத்து, ஆண்டவரே உண்மையாகவே எங்க குடும்பத்தில் இந்த குறைவு இருக்கிறது ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இப்படி நாங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இந்த அற்புதம் நடக்காம இருக்கிறது. ஒருவேளை ஜெபத்தோடு பாரத்தோடு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கென்று வார்த்தையை தருகிறார். இந்த சகரியா என்கிற இந்த குடும்பத்திலே அவனுக்கு அநேக நாட்கள் எப்படி தேவ சமூகத்தில் இருக்கிறானாம். கீழே வாசித்து பாருங்கள். இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்களாம். 8ஆம் வசனத்தை பாருங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசியாக கூட கிடையாது, இவர் தேவ ஊழியக்காரன் குடும்பம். இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரன் குடும்பத்தில் ஒரு குறைவு இருந்ததுன்னா பார்க்குற விசுவாசிகளும் இவர் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பங்காளர் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் இவரை எந்த அளவுக்கு கேவலமாக பார்த்துருப்பாங்க நினச்சி பாருங்க. ஒரு பிள்ளை இல்லைங்கிற ஒரு குறைவுனால இவர் கூனி குறுகி மற்றவர்கள் முன்பாக அவமானப்பட்டு இருப்பாங்க. அதை குறித்து அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, அவர்கள் செய்தது என்ன? ஆசாரியனுடைய முறைமையின்படி தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக அவருடைய சந்நிதியில் எப்பொழுதுமே ஜெபிக்கக்கூடியவர்களாக தேவனோடு பேசக்கூடிய ஒரு குடும்பத்தில் இந்த ஆசாரிய குடும்பம், இந்த சகரியவன் குடும்பம் காணப்பட்டது. பைபிள் சொல்லுகிறது என்ன? ஆமென். அதில் என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். 10ஆம் வசனம் பாருங்க. ஆமென். 10ஆம் வசனத்தை பாருங்க. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. ஆமென். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிச்சாங்கன்னா புரியும். 9ஆம் வசனம் என்ன போட்டிருக்கீங்க? ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றார். நல்லா கவனிங்க. இப்படி தூபம் காட்டுவது என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு கொடுத்த சில பொறுப்புகள். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆலயங்களுக்கு சென்று நமக்கு தூபம் தேவையில்லை, ஜெபம் போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் போன பிறகு நீங்கள் கூடி இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொன்ன கட்டளையை பாருங்களேன். நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். ஆமென். அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். ஏசப்பா நம்மளை பார்த்து நீ போய் ஆமென் ஆசாரிய வர்க்கத்தில் எப்படி செய்தார்களோ அப்படி நீ சாம்பராணி போட்டு தூபம் காட்ட வேண்டாம். நீ போய் கூடி என் நாமத்தினாலே நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன். நீ போய் என்ன செய்யணும்? தூபம் காட்டுவதற்கல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக ஓரிடத்தில் கூடியிருங்கள். அப்பொழுது ஆமென் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னார். எத்தனை பேர் இது சொல்ல போறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அந்த தூபம் காட்டி கொண்டிருக்கிற வேளையிலே ஜனங்கள் வெளியே இருக்கிற ஆமென் ஜனங்கள் ஆமென் ஆசாரியன் உள்ளே தூபம் காட்டும் பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது பாருங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். பாருங்க, இவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இப்படி
இப்படியாய் தேவனிடத்தில் அவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவனுடைய வலது பக்கத்திலே, ஆசாரியனுடைய வலது பக்கத்திலே தேவதூதன் வந்து நிற்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இவன் வந்து தூதன் வந்து நிற்கிறதை இந்த சகரியா கண்டான். இவன் ஆச்சரியத்தோடு அவன் பார்க்கிறான். ஐயா, அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவன் ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு தேவன் தூதனை அனுப்புகிறார். அம்மா, நீ ஜெபிக்கும் போது உங்க வலது பக்கத்தில் தேவதூதன் நிற்கிறானா? பிரதர், நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய தூதன் வந்து நிற்கிறாரா? உங்க ஜெபத்தில் பதில் தருவதற்கு ஆண்டவர் கேப்ரியலை அனுப்புறாரா? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறாரா? நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்க ஜெபத்துக்காக பக்கத்தில் யார் வந்து நிக்கிறா பாருங்களேன். உங்களால சொல்ல முடியுமா? உங்க ஜெபத்தினுடைய வலது பக்கத்தில் யார் நிற்கிறா பாருங்களேன். ஆனா சகரியா ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு தூதன் வந்து நின்றானே. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? தேவன் வந்து நிற்பதற்காக. உனக்கு பதில் தருகிற தேவன் ஒருவர் வந்து இருக்கிறார். அவனுக்கு ஜெபிக்கிற முறைமை ஒருவேளை நேற்றொரு நாள், முந்தின நாள் அல்ல. இவன் ஆலயத்தில் எப்பொழுது ஜெபித்து கொண்டே இருக்கிறான். இவன் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் இவனுக்கு பதில் வந்து விட்டது. என் அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் சென்றேன், எனக்கு பதில் வரவில்லை, இனி நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன் நிக்க கூடாது. நீ அனுதினமும் ஜெபித்துக் கொண்டே இரு. பைபிள் சொல்லுகிறது, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றும் தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெயர் நிறைவேற்றும் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். பைபிள் சொல்லுகிறது, என்ன நடந்தது பாருங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். தேவதூதன் மூலம் கர்த்தருடைய வார்த்தைங்க என்ன வருது பாருங்களேன். அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் அங்க வலது பக்கத்திலே தரிசனமானானாம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி சகரியாவே, தேவதூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீ ஜெபித்துக் கொண்டே இரு. ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய மகிமை ஒன்று தூதனை அனுப்பி, ஆண்டவர் உனக்கு என்ன குறையோ அந்த குறையை நிறைவேற்ற அவர் தம்முடைய பிரசன்னமாய் அந்த இடத்தில் இறங்கி வருவாரா? கையை உயர்த்தி ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஜபம் நாட்கள் போயிருக்கலாம், நீ அதுக்கு சோர்ந்து போயிடக்கூடாது. நாட்கள் கடந்து போயிருக்கலாம், கர்த்தர் தம்முடைய பிரசன்னமாய் அந்த இடத்தில் நிற்பார். அவர் தம்முடைய மகிமையாய் வந்து நிற்பார். இவன் பயந்து போய்விட்டான். எப்பொழுதும் ஜெபிப்பதை போல அவன் போய் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா, ஒரு வேண்டுதலோடு டெய்லி நான் விண்ணப்பத்தை தூக்கிட்டு ஏமே கவனிக்கிறீங்களா? ஒரு தகவல் உரிமை சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த நமக்கு தகவல் கிடைக்கிற வரைக்கும் தாலுகா ஆபீஸ், பிஓ ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ் நமக்கு எந்த இடத்துல எல்லாம் நமக்கு தேவையோ அதுக்காக நம்ம எத்தனை முறை அந்த பேப்பர் சரியாகிற வரைக்கும் ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்குவோம். அந்த விஓடைய பதிலுக்காக, அவருடைய ஒரு கையெழுத்துக்காக, அந்த தண்டற்காரை பிடிச்சு மணிகார் கையெழுத்து வாங்குறதுக்காக ஒரு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போயிட்டு அந்த வரிசையான் காத்திருப்போம். காலையில் 7 மணிக்கே போயிடுவோம். அவர் 8 மணிக்கு வருவார்னா 7 மணிக்கே மணிகார் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்திருப்போம். எதுக்கு தெரியுமா? அந்த விஓடைய ஒரு கையெழுத்து வேணும், வில்லேஜர் ஆபீசருடைய கையெழுத்து வேணும், ஒரு மணிகாருடைய கையெழுத்துக்காக, ஒரு பஞ்சாயத்து தலைவரை பார்க்கறதுக்காக பல நாட்கள். இன்னைக்கு வரலையா, நாளைக்கு போய் வா, இன்னைக்கு அவர் வரமாட்டார், நாளைக்கு போ, இன்னைக்கு அவருக்கு மீட்டிங், நாளைக்கு போ சொல்லி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒரு சிக்னேச்சருக்காக, ஒரு கையெழுத்துக்காக எத்தனையோ டே நைட் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் யார்ட்டையாவது கிடைக்குமா? அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிற ஆலயத்துக்கு வரும்போது, தேவ பிள்ளையே, உன்னுடைய விண்ணப்பத்தை நீ எடுத்துக்கொண்டு கண்ணீரோடு வரும் பொழுது மனுஷன் ஒருவேளை நின்று போய் நாளை வான்னு சொல்லலாம். என் ஆண்டவர் உனக்காய் பதில் தர காத்திருக்கிறார். உனக்கு பதில் தருவதற்கு காத்திருக்கிறார். தடைப்பட்டவைகளை நாமே முடித்து தருவதற்கு காத்திருக்கிறார். அநேக நாட்கள் தன் மனைவி மலடி என்பதினாலே அவன் சோர்ந்து போகவில்லை. ஜபம் சோர்ந்து போகவில்லை. அந்த
ஜெபத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் எனக்கு பதில் வரும் என்று இப்படியாய் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஐயா சகரியாவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ பயப்படாதே, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு என்ன பேர் வையே? யோவான் என்று பேர் எடுன்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, உனக்கு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷம் அடைவார்கள். அவன் 15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியாதவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருப்பான். என்ன தீர்க்க தரிசனம் கிடைக்குது பாருங்க. ஹலோ, அந்த மலட்டியான அந்த எலிசபெத்தை குறித்து அவன் பாரத்தோடு இருக்கும்போது இப்போ தூதன் அவனை பார்த்து சொல்லுறாயா, ஏப்பா நீ கவலைப்படாத, நீ அழுது கொண்டிருந்தது போதும், உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அதனால ஊரே சந்தோஷமா இருக்க போகுது. அவன் குடிக்க மாட்டான், சாராயம் குடிக்க மாட்டான், அவன் மதுபானத்தை அருந்தாமல் இருப்பான். அவன் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவன், அநேகரை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தக்கூடியவன், அவன் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்ட. என்ன வார்த்தை அவனுக்கு கிடைக்குது பாருங்களேன். இது அப்படியே ஆண்டவர் அடுக்கிட்டு போறாரு பாருங்க. கீழே பாருங்க என்ன போட்டிருக்கு, 16 அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு. பாருங்க, ஒரு குழந்தைய குறித்து என்னெல்லாம் வாக்கு. பிரதர், உங்க பிள்ளைய குறித்து அவன் பிறந்த உடனே இன்னைக்கு ஜன்ம குண்டலி எழுதுறதுக்கும் நட்சத்திரத்தை எழுதுறதுக்கும் ஜாதகத்தை எழுதுறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. ஆமாம், இவன் ராகுல பிறந்தானா, கேதுல பிறந்தானா, யமகண்டத்தில் பிறந்தானா, இவன் எந்த நாளில் பிறந்தான்னு சொல்லி பார்க்காத. இன்னைக்கு பைபிள் சொல்லுது, இவன் அநேகரை கிறிஸ்துவ அண்டையிலே தேவன் அண்டத்துக்கு திருப்புவானா. எவ்வளோ நல்ல வாக்கையா. என் பிள்ளை கர்த்தர் பக்கமாய் திருப்பக்கூடியவனாய் மாற்றணும். ஐயா, உங்க பிள்ளை கர்த்தர் பக்கமாய் உங்களை திருப்புதா? உங்க குழந்தைகள் கர்த்தர் பக்கமாய் திருப்புதா? ஒரு ஆமென் சோத்திரம் சொல்லிட்டாரு. ஓ ரபா ஷகனபா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பக்கம் திருப்பக்கூடியவனா இருக்கணும். ஆமென். இன்றைக்கு உன் பிள்ளை, ஆமென், ஹல்லேலூயா, உன் குடும்பம், உன் குழந்தை, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோவான் ஒருத்தன் வருவான், அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தாவிலே நிரப்பப்படணும். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஆமென், பிள்ளை இல்லாத இருக்கிற ஜபத்தில் இருக்கிற தேவ பிள்ளையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஜெபி. என் பிள்ளை மதுபான அருந்தக்கூடியவனா இருக்க கூடாது. என் பிள்ளை ஆண்டவரே பாவம் செய்கிறவனா இருக்க கூடாது. அவன் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டவனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்லுவியா, இன்னைக்கு நீ ஜெபிப்பியா? என் பக்கத்துல எல்லாம் ஆண்டவரே என் உங்க பக்கம் திருப்பக்கூடிய ஒரு பிள்ளையை தாரா. ஹல்லேலூயா. பாருங்க, அவனை குறித்து ஆண்டவர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாரு பாருங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. பிதாக்களுடைய இருதயங்கள், ஆமென், பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தமாகும்படியாக அவன் எலியாவின் ஆவியும். வசனத்தை பார்த்து வாசிக்கிறியாப்பா? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்னே நடப்பான். ஹல்லேலூயா. எங்க உங்க பிள்ளையை குறித்து இப்படி ஒரு தரிசனம் இருக்குதா? உங்க பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும், உங்க பிள்ளை உங்க பிள்ளை கார் வாங்கி ஓட்டணும், உங்க பிள்ளை பஸ் வாங்கி ஓட்டணும், உங்க பிள்ளை பிறந்ததுமே அவன் தங்க செயின் அருணா கையில போட்டுக்கணும், தங்க காயினை கையில வச்சுக்கணும், கையில மோதிரம் போடணும், காலில் கொலுசு மாட்டணும். இப்படி எல்லாம் தான் பிள்ளைகளை பிறந்த உடனே அவனுக்கு ஒரு திருஷ்டி பொம்மை வேற ஒட்ட வச்சு பெருசா பொட்ட வச்சு அவன் காதை பெருசா ஓட்ட என்னெல்லாம் அந்த குழந்தைய சித்திரவாத பண்றாங்க, பச்சைலாம் குழந்தைய. இப்ப ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லலை. உனக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைப்பா நீதிமானா இருப்பான், அவன் நீதியின் பாதையில நடத்துவான். என் பிள்ளைய குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? ஆனா சொல்லி இருக்காரே, அவர் சொன்னாரே, இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்ன செய்வான்? நடத்துவான். அம்மா என்ன போட்டிருக்கு பாருங்க, நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயிருப்பான், அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஹலோ, உங்க பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறானா? எங்க உங்ககிட்ட தான் கேட்கிறோம், உங்க பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக நடக்குதா?
சகரியாவை பார்த்து ஆண்டவர் அடிக்கிறார் ப்ராஃபஸியா, ஏய் இங்கே பாருப்பா, உன் பிள்ளை எனக்கு முன்பாக ஆமேன் எலியாவின் ஆவியுடையவனாக இருப்பான். எலியாவை எப்படிப்பட்டவன் நாங்கள் ஆமேன் எப்படிப்பட்ட ஆமாம் எலியாவி எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. அவ்வளோ வல்லமையாக அவன் ஊழியம் செஞ்சான். கொஞ்ச நாள் தான் எலியா ஊழியம் செஞ்சார், அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார். யோவான் ஸ்நானகனு கொஞ்ச நாள் தான் ஊழியம் பண்ணான். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தான், வனாந்தரத்திலே போயிட்டாங்க. இவனுக்கு சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை, இவன் வஸ்திரத்தை பற்றி கவலை இல்லை, இவன் உடுப்பை பற்றி கவலை இல்லை. அவன் ஆமேன் எங்கேயோ காட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்ல, இவன் மூலமாய் தான்ப்பா தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவேன், எலியாவை போல நடத்துவேன். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, மலடியாயிருந்த சகரியாவுடைய மனைவியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, எலிசபெத் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பான். அது கீழே என்னமா போட்டிருக்கு, அப்பொழுது ஆமென் ஹல்லேலூயா 18ஆம் வசனம் பாருங்க. சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாயிருக்கிறாள் என்றான். ஹலோ இருக்கீங்களா? நம்பாத சகரியா. ஆமேன் ஆமேன், நல்லா கவனிங்க. ஆமேன், ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது நம்ம ஆண்டவர் மேலே நம்ப முடியறதில்லை. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை சொல்லும் போது நம்ம நம்பாததுனால தான் சில நேரத்தில் டிலே ஆயிடுது. ஆமேன், கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே சொன்னது 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டியதை 40 வருஷமா ஆண்டவர் மாற்ற காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் எல்லாம் அவங்க கை கொள்ளலை, கீழ்ப்படியாம போனாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனம்னாரு. நீங்க நான் சொல்லட்டுமா பிரதர், நீங்க டெய்லி ஜோம் பண்றீங்க, சகரியா பாருங்க என்ன வார்த்தை அடிக்கிறாரு. அவன் இப்படிப்பட்ட வார்த்தை வந்த உடனே அவன் உடனே சொல்றான், ஆமா ஆமா எனக்கும் வயசாகி போச்சு, என் கூட இருக்கிற சம்சாரத்துக்கும் கிளவி ஆகி போயிட்டா, இவளுக்கு இனி எப்படி பிள்ளை பிறக்கும்ங்கிறான். பாருங்களேன், தன் பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவருக்கு தெரியாதா கிழவன் ஆயிட்டேன்னு சொல்லி? கவனிக்கிறீங்களா? கிழவன் ஆயிட்டேன் தெரியாதா, கிழவி ஆயிட்டேன் தெரியாதா? ஆமேன், ஆண்டவர்கிட்ட ஏன் பேசுறான் பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க. தேவதூ ஆமேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், நானும் என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறான். 19 தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியிலே நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் ஆமேன் அனுப்பப்பட்டு வந்தேன். கைகளை உயர்த்துகிறாமேன்னு சொல்லுங்க. இது என்ன செய்தி ஐயா? இது என்ன செய்தி அப்பா? குட் நியூஸ். இது என்ன செய்தி? இது என்ன செய்தி? குட் நியூஸ். ஆமென். உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமே இது பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீ நம்பினா நடக்கும். ஆண்டவர் சொன்னதை நீ நம்பினா உனக்கு நிறைவேறும். இவன் என்ன செஞ்சுட்டான்? தன்னுடைய பலவீனத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நம்ம குடும்பம் தான் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாச்சு, நான் தான் வயசான கிழவன் ஆயிடுச்சு, வயது ஆகி போச்சு, என் பனைவிக்கும் கிளவி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப என்ன நடந்தது பாருங்களேன். 20ஆம் வசனம். இதோ தகுந்த காலத்தில், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, பைபிளை வாசிங்க வாசலே. ஆமா, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினாலே, சத்தத்தை உயர்த்தி வாசிங்க, இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாயிட்டார். ஹலோ, நல்லா பேசிட்டு இருந்த ஒரு ஊமையாயிட்டார். கவனிக்கிறீங்களா? ஜப வீரன் தானே, எப்போ அனதின ஜபிக்கிறவன் தானே. நல்லா கவனிங்க. நீங்க எல்லாம் இப்போ நீ ஊமையா இருக்க காரணமே புரியுது. அதனால தான் ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டாருங்கிற ஒரு அவநம்பிக்கை இருப்பதனால தான் உன் வாய் ஆண்டவர் பூடிட்டாரு. நீ பேசாத நீ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்வதற்கு எத்தனை பேர் நம்புறீங்களோ உங்க வாயை திறந்து சொல்லுங்க ஆமே. கையை உயர்த்தி ஆமே, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வதை அவன் நம்பாததினால ஊமையாயிட்டானா? பைபிள் சொல்லுகிறது அப்படியாய். ஆமென் ஆமென். கீழே பாருங்க 21 வசனத்தை பாருங்களேன். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்தினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாது இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். கற்பனை பண்ணி பாருங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது பேசிட்டு வந்தான், ஆலயத்தை விட்டு வெளியே வந்தா ஊமையா இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. கவனிக்கிறீங்களா? சர்ச்சுக்குள்ள வரும்போது நல்லா பேசினா, சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது பேச முடியல, வாய் ஊமை. இருக்கீங்களா? அவன் செய்தியை காட்டான், அப்படிதான் சொல்லியிருப்பான். அவனுக்கு புரிஞ்சிருக்காது, பார்க்குறவனுக்கு ஆமை ஆச்சரியமா இருந்திருக்கு, என்ன பேசுறான்னு தெரிலன்னு. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, என்ன கீழே வாசிங்களப்பா என்ன நடந்ததா? அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் 23 நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். ஹலோ ஏங்க, அவன் ஊழியம் செஞ்சான், வீட்டுக்கு போயிட்டான். ஆனா பேசிட்டு வந்த மனைவி கிட்ட இப்ப ஊமையனா போறான்.
கற்பனை பண்ணி பாருங்களேன். சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நீ நம்பிட்டீன்னா உன்னை பேச வைப்பார், நீ நம்பலினா வாயை மூட வச்சிருவார், பூட்டை போட்டுருவார் ஆண்டவர், அவர் சைலண்ட் ஆக்கிடுவார். சில நேரத்தில் நம்பாத பட்சத்தில் ஆண்டவர் பூட்டை போட்டான்னா வீட்டுக்கு போகும்போது ஊமையாக தான் நீ போவேன். ஒரு அழுகை சொல்லுங்களேன், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். நம்புறீங்களா பிரதர்? நிறைவேற்றுகிற தேவன். கீழே என்ன வாசிக்கிறோம், என்ன நடந்தது பாருங்களேன். ஆமாம், 24 அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி, எத்தனை பேர் சொல்லுங்க, எத்தனை நாளுங்க? அந்நாட்களுக்கு பின்பு. ஆண்டவர் சொன்ன உடனே மனைவிக்கு தெரியாது யோவான் ஸ்நானகன் ஒருவன் பிறப்பான் என்று சகரியாவுடைய கர்த்தர் பேசுறது மனைவிக்கு தெரியல. ஆனால் சொன்ன நேரமே அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டார். கைகளை உயர்த்தி ஆமென். இவன் தன் மனைவிட்ட, பாசக்கார மனைவிட்ட போய் இப்படி சொல்லி இருக்கலாம், நான் ஜபிச்சுட்டு இருந்தேன்னா, ஜபிக்கும் போது எப்பவும் போல நான் தூபம் காட்டிட்டு இருந்தேன்னா வலது பக்கத்து தூதன் வந்தாரா, இப்படி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், இப்படி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நடத்துவான், தேவன் பக்கமா இவன் திருப்புவான், ஜனங்களை பரிசுத்தாவிக்குள்ள அவன் நிரப்பப்பட்டு வருவான், இவன் மதுபான குடிக்க மாட்டானா, இப்படி எல்லாம் அவன் சொல்லி இருக்கலாம். எதுவுமே சொல்லாதபடிக்கு ஆண்டவர் ஊமையா கேட்டார். ஹலோ, ஊமையாக்கிட்டாரு. ஆனா வாய ஊமை, ஆனா வயிறு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, கற்பத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு. அடையாளம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப யோவானுக்கு சொல்ல முடியல. ஆமே சாரி ஆமே நாளைய யாருக்கு? சகரியானால சொல்ல முடியல. ஆண்டவர் சொன்னதை இப்ப கண்ணுல பாக்குறான், ஆச்சரியத்தோட பாக்குறான். எலிசபெத், என் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்த சந்தோஷத்தையும் கூட அவன் என்ஜாய் பண்ண முடியல. அவன் மனைவியிட்ட போய் அவன் ஃபீலிங்ஸ் கூட வெளிப்படுத்த முடியல. சில காரியங்களை ஆண்டவர் பலிபீடத்தில் சொன்னதை நிறைவேற்றுகிற நேரம் வரும்போது உங்களால என்ஜாய் பண்ணி செலிப்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு, அவன் கொண்டாட முடியாத அளவுக்கு நீ ஊமையெல்லாம் மாறிடாத. இன்னைக்கு சொல்லு, அப்பா இன்னைக்கு சொல்லிட்டீங்க என் வீட்டில் அதை செய்ய போறீங்க, இன்னைக்கு ஆலயத்தில் சொல்லிட்டீங்க என் குடும்பத்தில் நடக்க போகுது. தம்பி, புரியுத வார்த்தை? புரியுதா பேசுறது? இப்ப பைபிள் சொல்லுகிறது, எலிசபெத் என்ன ஆயிட்டாப்பா? ஆமென், என்ன ஆயிட்டா? கர்ப்பவதி ஆகி, கீழே என்ன போட்டிருக்கீங்க? ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாக கர்த்தர் அந்த நாட்களின் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தன என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தால். ஹலோ, கவனிக்கிறீங்களா? 5 மாசம் வெளியே வரல. கர்த்தர் எனக்கு இதை செய்ததை பத்திரமா வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறா. எவ்வளவு நல்ல தேவன். என்ன நடந்தது? வேகமா போலாம், டைம் போயிட்டே இருக்குது நமக்கு. பாருங்க என்ன நடந்தது, கீழே பாருங்க. 25 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு அங்க போறாரு. பாருங்களேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? 5 மாசம் ஒருத்தருட்டையும் சொல்லாம இருக்கிறா. இப்ப தெரியுறது யாருக்கெல்லாம் தெரியும்? இப்போ சொல்லுங்க, குழந்தை கர்ப்பத்தில் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? சகரியா பார்த்துட்டாரு. அடுத்து யாருக்கு தெரியும்? இப்போ வேற யாருக்குமே தெரியுமா? தெரியாது. ஆனா கர்த்தர் இப்ப நாசரேத் ஊர்ல நம்ம மரியாளம்மாவை போய் பார்க்க போயிட்டாரு. கைகளை உயர்த்தி நல்ல சொல்லுங்களேன். அங்கே தோன்றுகிறார். ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. ஆண்டவர் ரூட்டை பாத்தீங்களா? ஒரு ஆளு புருஷன் இருந்து மலடி, இங்க ஒரு ஆளு புருஷனை அறியாத வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறார். என்ன ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன். புருஷன் ஆமென் கிழவனாய் இருந்து ஆமென் வயது சென்றவனாய் இருந்த புருஷனை கொண்டு ஆமென் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன்னால முடியாது, நீ கிழவனாயிட்ட உண்மைதான், ஆனா என்னால முடியும், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் ஒன்று உண்டோ, நான் உனக்கு செய்வேன் சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை அங்க செய்யறாரு. இது மௌனமாய் இருந்த இந்த எலிசபெத் வீட்டுக்கு 5 மாசம் கழிச்சு இப்ப மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் உள்ள ஊந்துறாரு. என்ன நடந்ததுங்க? காபிரியேல் ஆமென் என்ன பண்றாரு? வாசிச்சு பாருங்க. 26ஆம் வசனம். ஆமென் 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊருக்கு போய் 27 தாவீது வம்சத்தான் ஆகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால ஆமென். அந்த கன்னிகையின் பேர் என்னங்க? ஆமென். அடுத்தது 28. அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்கள், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எலிசபெத் இருக்கிற வீட்டுக்கு ஆமென் போகல ஆண்டவர். ஆண்டவர் இப்போ எங்க போறாரு? இப்ப நேரா
ஆமென் மரியாள் வீட்டுக்கு போறாரு. கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி அந்த இடத்துல ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். 30ஆம் வசனம் என்ன நடந்ததுங்க? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ தேவனிடத்தில் பயப்படாதே, தேவனிடத்தில் என்ன பெற்றாய்? கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பாய், உன்னதமானவருடைய சேர்ந்து வாசிங்க. குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன உண்டாகாது. அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகணும், புருஷனை அறியேனே என்றாள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒரு ஆள் புருஷனை அறிந்தவளுக்கு பிள்ளையை ஆண்டவர் இறக்கி அனுப்புறாரு. எப்படி அனுப்புனாரு? ஆண்டவர் சகரியாவோட சொன்னதை எலிசபாத்துடைய கர்ப்பத்தை நிரப்புறாரு. கவனிக்கிறீங்களா? 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 அப்ப இது சகரியாவுடைய ஜெனரேஷன். எஸ், புரியுதா நான் பேசுறது? ஏன்னா புருஷன் அறிஞ்சா, ஆனா மலடி குழந்தை பிறக்கல. ஆனா இங்க புருஷன் அறியாத யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை, வெர்ஜின் கன்னிகையாக மரியாள் அவள் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ தேவனுடைய தூதன் கண்டு ஆண்டவர் பேசுறாரு, மரியாளே நீ வாழ்க, நீ கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு தேவன் நல்ல தேவன் பாருங்க. ஆமென். ஒரு மரியாள், ஆமென், எலிசபெத்துக்கு ஜெனரேஷன் ஆண்டவர் இல்லாமல் இருந்த குடும்பத்துக்கு ஆண்டவர், ஆமென், இயேசுவுக்கு முன்பாகவே 5 மாதத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் சகரியாவை. இங்கே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட குடும்பம், 2 குடும்பத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். இந்த யோசேப்பின் குடும்பத்துக்கு இவள் கல்யாணம் ஆகல, என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்குது. ஆனால் இவள் காத்திருந்தால் யோசேப்பினுடைய திருமணத்திற்காக. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவளா இருந்தாலும் உன் கருவிலை உருவாக கூடியது. நீ புருஷனை அறியாதவள் தான், ஆனால் தேவனை அறிந்து கொண்டார். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்பதான் ஐயா இது புருஷனை அறியனே என்று சொன்ன போது அங்க நடந்தது என்ன பாருங்க. ஆமென். என்ன போட்டிருக்கீங்க? 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அல்லேலூயா. மரியாளோ புருஷனை அறியாதவன், தேவன் அவளை நிரப்புவேன் என்றார். எலிசபெத்து கிழவி, மரியாளோ கன்னிகை, புருஷனை அறியாதவன். தேவன் மரியாளை எலிசபெத்தை பரிசுத்த கர்ப்பத்தை கர்ப்பம் தரித்ததை காண செய்தாரா. என்ன நடந்து கீழே பார்க்கலாமா? ஆமேன். பாருங்க. அதற்கு மரியாள், ஆமேன் 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 36 பாருங்க. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். நல்லா கவனிங்களேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் 5 மாதத்துல யார் என்ன செய்யறாரு? ஆண்டோடைய டைமிங் ஏதோ புரியுதா? டியூரேஷன் பாருங்க. லேடிஸ்க்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். 5 மாசம் கர்ப்பவதியா இருக்கிறா. இப்போ எலிசபெத் பிரெக்னண்டா இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டோட வார்த்தை உள்ள போகுது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எலிசபெத் வீட்டுக்கு போ. இப்போ அவ எத்தனை மாசமா இருக்கிறா அப்படின்னா 1 மாசம் இவ்வளவு வெயிட் பண்ண வைக்கிறாரு ஆண்டவர். இவர் ஆமென் பிளஸிங் பண்ணிட்டார் ஆண்டவர். எப்ப ஒரு வார்த்தையை சொன்னாரோ கர்ப்பவதி ஆகுவேன் என்று, ஆமென், உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவேன் சொல்லி அந்த பரிசுத்த ஆவி இப்ப மரியாளை நிரப்பிருச்சு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்ப 5 மாதம் பிளஸ் 1 மாசம் இவள ஆமென் 1 மாசத்துல ஃபில் பண்ணி இப்ப ஆண்டவர் அனுப்புறாரு ஆமென் எலிசபெத் வீட்டுக்கு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமென் ஆமென். அங்கே வயது சென்றவள், இங்கே குமாரி. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவள் குடும்ப பெண், இவளோ குடும்பத்துக்கு காத்திருக்கிற பெண். 2 பேருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறுது? அங்க சகரியா ஆசாரிய வீட்டில் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லி அவனுக்கு கர்ப்பவதி ஆகுவதற்கு எலிசபெத்தை பிளஸ் பண்றாரு. இங்கே இவள் தேவ சமூகத்தில் ஆமென் யாரு? கன்னி மரியாள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கர்ப்பத்தை நிரப்புகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அந்த 6ஆம் மாதத்தில் இப்ப சொல்றாரு, நீ எங்க போ? எலிசபெத் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. ஒரு குமாரனை, ஆமென் 36 பாருங்க, தன் முதிர் வயது ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்டவள், அவளுக்கு இது எத்தனாவது மாதம்? 37. என்ன போட்டிருக்கீங்க? தேவனாலே கூடாத காரியம்
ஒன்றுமில்லை என்றான். கை உயர்த்துகிறாமேன்னு சொல்லுங்க. எதெல்லாம் உங்களால முடியும் நினைச்சீங்களா? முடியல தானே. ஆண்டவர் சொல்லாரு, தேவனால் கூடாத காரியம். சொல்லுவியா? பிரபு से सब कुछ हो सकता है. தேவனால் எல்லாம் கூடும். தம்பி, நீ நினைச்சிருப்ப இந்த ஊழியக்காரன் வந்து இருக்கிறாரு, இது எப்படி நடக்கும் நினைச்சிருப்ப. வந்து சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன். சில நேரத்தில் நிறைவேறாத காரியங்கள் அழுது கொண்டு இருக்கையா, உன் வீட்டுக்குள்ள இயேசு வருவாரு. ஆமென். மரியாள் வீட்டை தேடி இயேசு போனாரு, தேவ தூதன் போனாரு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நான் வீட்டிலிருந்து அழுது கொண்டு இருப்பதை கர்த்தர் பார்க்கிறாரு. घर के अंदर आंसू बहाने वाला ये आंसू को परमेश्वर देख रहा है. आमीन, हालेलुया. एलिजाबेथ तो बुढ़ी है. आमीन, आमीन, हालेलुया. मरियम तो कुंवारी है. एलिजाबेथ को तो बच्चा होने का कोई फायदा में हो नहीं सकता है. उसको भी परमेश्वर उसका अपने हाथों को बढ़ाया. आमीन, आमीन. ये तो कुंवारी है, लेकिन परमेश्वर अपना पवित्र आत्मा को भेजा. நான் சொல்லட்டுமா, ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? அது கிழவி, இது குமாரி. ஆமீன். என்னதுங்க? வெர்ஜின். ஆமீன், கன்னிகை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவள் குடும்ப வாழ்க்கையில ஒரு பிளஸ் பண்றாரு. இவள் குடும்பத்துக்கு காத்திருந்தவள தேவன் உன்னை கொண்டு ஜாதியை ஆசீர்வதிப்பதற்கு நீதியின் அரசன் எழும்ப போகிறார். இது தேவனாலே கூடாத காரியம். சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அது கீழே என்ன நடந்தது பாருங்களேன். அப்படி வீட்டில் போய் நீங்க ஃப்ரீயா வாசிச்சு பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றான். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலே இந்த போய்விட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா, உங்க வார்த்தையின்படி ஆக கடவுது நான் ஜெபிக்க போறேன். நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவர் நீ கர்த்தர் சொன்னதின்படி எனக்கு நடக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்வாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆமென். ஆண்டவர் சொன்னதை செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆமே. நம்பிக்கை இருந்தா நீ காலேஜில் பாஸ் ஆவ, நம்பிக்கை இருந்தா ஸ்கூல்ல நீ பாஸ் ஆவ, நம்பிக்கை இருந்தா நல்ல மார்க் எடுப்ப, நம்பிக்கை இருந்தா நீ சம்பாதிப்ப, நம்பிக்கை இருந்தா கர்த்தர் உன்னுடைய காரியத்தை சொன்னதை நிறைவேற்றுவாரு. சொன்னதை நிறைவேற்றும் தேவன். அவர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றும் தேவன். அவர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றும் தேவன். நடந்தது என்ன பாருங்களேன். அது கீழே பாருங்க. 39 அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலைநாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செய்யறா? லேட் பண்ணலைங்க, ரொம்ப வேகமா தீவிரமா புறப்பட்டா. 40வது வசனத்தை பாருங்க. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஒரு கிரீட்டிங்ஸ் சொல்றா. ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? எலிசபெத்துக்கு ஷாக் ஆயிருக்கும். யோவானுக்கு ஆமீன் பிறப்பான்னு சொல்லி யாருக்குமே சொல்லல. ஆமீன், சகரியாட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. எலிசபெத்துக்கு தெரியாது. என்னாச்சு? வைத்த பாக்குறா. எப்பா இது என்னாச்சு? நீ கிளவியாச்சு, எப்படி நடந்தது? இப்படி இருப்பா. ஆனா ஆமீன் ஆமீன் சகரியா பார்த்துட்டு அவன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். வாய் அவனால திறக்க முடியல. ஆனா இவர் சொல்றா, ஆமீன், உன்னிடத்தில் பிறக்கிற குழந்தை அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட குழந்தை. இவ பேச ஆரம்பிச்சுட்டா. ஆமீன். இப்ப கிரீட்டிங் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. என்ன கிரீட்டிங் சொல்ல ஆரம்பிச்சுட்டா? இப்ப அவளுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பாருங்க. ஆமீன், நீ போ, என்ன செய்ய? நீ போய் ஆமீன் ஆமீன் 40 வசனமா? ஆமீன் இல்லப்பா. ஆமீன் ஆமீன் பாருங்க 36. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத் ஆமீன் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம். இத போய் அங்க சொல்லியிருப்பா. யார்கிட்ட சொல்லியிருப்பா? எலிசபெத் சொல்லியிருப்பா. எலிசபெத் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே அப்படின்னு பாடியிருப்பா. கை உயர்த்தி விடாம சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே. இவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்ன வந்தோடனே பாட்டு பாடுறாளே, வந்தோடனே ஆமே ஒரே ஆராதிக்கிறாளே, என்ன விஷயம்? ஹே, கூடாதது ஒன்றுமில்லையே அப்படின்னு சொல்லிப்போம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது அப்படி சொல்லிட்டே இருந்திருப்பா. இப்ப அவளுக்கு யோசிப்பா, மனுஷனால் கூடாதது. கிழவனை பார்த்து காமிச்சுப்பா, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கிழவனை தொட்டு சொல்லியிருப்பா, மனுஷனால் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லையே அப்படி சொல்லியிருப்பான் பாருங்க. இமேஜின் பண்ணி கிரீட்டிங்ஸ் பண்ணா என்னன்னா வாழ்த்தி பிரசங்கம் பண்ணியிருப்பா. இப்போ இங்க பாரு, இந்த கிழவனை நம்பி இருந்தேன், குழந்தை கிடைக்கல தெரியுமா, ஆனா ஓ கூடாதது ஒன்றுமில்லையே அப்படின்னு சொல்லி கிரீட்டிங் இவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்க ஆரம்பிச்சான். இப்ப ப்ராஃபஸ் இங்க வருது. ஆமா, புருஷன் வாயில வரல, இப்ப கன்னி மரியாள் வயிற்று வாயிலிருந்து இப்ப குழந்தை வயிற்றில் இருக்கு. இப்ப 1 மாச கர்ப்பிணியா இவ இருக்கிறா. பரிசுத்தாவில இயேசு உள்ள இருக்கிறாரு. இப்ப இயேசு உள்ள இருந்து பரிசுத்தாவின் மூலமா இவ பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன பேச ஆரம்பிக்கிறா கீழே பாருங்க, என்ன போட்டிருக்குதுங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாள். கைகளை தட்டி ஹalleluya. இது யாரை கொண்டு செஞ்சிருக்கணும்? யாரை கொண்டு செஞ்சிருக்கணும்? சகரியாவை கொண்டு தான் இதை ஆண்டு பண்ணியிருப்பாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? நான் தான் கிழவன் ஆயிட்டனே, நான் தான் வயசு ஆகி போச்சு, இப்போ வாயை பூட்டிட்டாரு. யாரு நம்புறாங்களோ நம்புறங்களை வச்சுதான் கத்த பேச வைப்பார். இப்ப மரியாள் நம்புனா தேவனால் கூடும் நம்பினா. இப்ப இவ வாயிலிருந்து வருதெல்லாம் தேவனால் கூடும் சொல்ல சொல்ல, தேவனால் கூடும் சொல்ல சொல்ல அங்க பரிசுத்தாவி இறங்கி வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, எதெல்லாம் நடக்கலையோ அதுக்கு சொல்லுங்க தேவனால் கூடும் சொல்லிட்டேருங்க. பரிசுத்தாவி வீட்டுக்குள்ள வருவாரு, உன் பிள்ளைக்குள்ள வருவாரு, உன் மனைவிக்குள்ள வருவாரு, உன் கணவனுக்குள்ள வருவாரு. அபிஷேகம் நிரம்பா, பிசாசு தோற்கடிக்கப்படுவான். ஹalleluya. நடந்தது என்னப்பா? என்ன நடந்துதான் கீழே பாருங்களேன். அவள் உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டோடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதினால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாயிற்று என்று சொல்லிற்று. ஹலோ, இது எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு எலிசபெத்துக்கு? அதையும் நம்புறா. ஆண்டவர் என்ன சொல்றா பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தன, என் வயிற்றுள்ள பிள்ளை. ஆண்டவருடைய தாயின்னு எலிசபெத்துக்கு எப்படி தெரியும்? ஏதோ புரியுதா? பரிசுத்தாவி உள்ள இங்க ஃபில் பண்ணோன்ன அங்கேயும் உன்னை நிரப்பினது அதே ஆவிதான். என்ன பிள்ளைய தாச்சி ஆக்கன மலடு என்னை மாற்றினதும் அந்த ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் உன்னை நிரப்பிட்டாரு, என்னை நிரப்பிட்டாரு. ஆண்டவரே, ஆண்டவருடைய தாயா பிறப்பதற்கு இந்த மரியாதை சூஸ் பண்ணிட்டீங்க. இது இந்த வாழ்த்துதல் என்ன சொல்ற பாருங்க, ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது. அப்ப நான் நினைக்கிறேன் அங்கேயும் சகரியானால பேச முடியல, அப்படின்னு இருந்திருப்பான். சகரி என்ன பண்ணிருப்பான்? இவங்க 2 பேரும் துதிக்க அவன் ஆவி நிறைந்து கையை தட்டி துதிச்சிருப்பாங்க. அப்பதான் இவன் சொல்றா, என்ன சொல்றா? ஆண்டுடைய தாயாருடைய வாழ்த்துதல் ஏமேன் கேட்ட உடனே ஆமீன் குழந்தையும் துள்ளி குதிக்குது. அவனும் சேர்ந்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். 45 பாருங்களேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால் கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இப்ப கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவர் காட்டுங்க. எதெல்லாம் உங்களுக்கு சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேறும். இன்னைக்கு நிறைவேறும். இந்த மாதத்தில் அன்று நிறைவேற்றி வரான். ஆகையினால் அது நடந்தது என்னப்பா? ஆமேன். பாருங்க, ஹல்லேலூயா. அப்படியாக 56 வசனத்தை பாருங்களேன். ஆமேன். 50 வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்குது? ஆமேன். 49 50 வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமேன். 50 எத்தனை சொன்னேன்? 56 பாருங்க, என்ன போட்டிருக்கு? மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனா. எத்தனை மாசம் உள்ள இருந்தா? அப்படின்னா 6 மாசத்துல வந்தவ 7 8 9 கரெக்டா பிரசவ டைம் வரும்போது அவன் வீட்டுக்கு போயிட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன தேவனுக்கு முன்பாக வாவ். ஏன்னா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுத்துவதற்காக இவ போறா. இப்ப அவ போய் என்ன செய்யறா? 3 மாசம் கூட ஹெல்ப்புக்கு இருந்தாலோ இல்ல கர்த்தரை துதிச்சிருந்தாலோ கர்த்தருக்கு தான் தெரியும். மரியாளும் எலிசபெத்தோ ஆமென், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இவளோடு கூட பரிசுத்தாவின் நிரம்பி 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 நிரப்பி ஆராதிச்சு எப்ப பிரசவ நேரம் வருதோ அவள் புறப்பட்டு தான் வீட்டுக்கு போயிட்டாளாம். அல்லேலூயா. நடந்தது என்னதுங்க? அப்படியாக எத்தனை வசனத்தை வாசிச்சீங்க? ஆமே, திரும்பி போன 57 எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். 58 கர்த்தரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா.
ஹலோ இருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது இங்கே மலடி கற்பம் தரித்து இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆண்டவர் சைலண்டா வச்சுட்டாரு. சில நேரத்தில் ஆண்டவர் சைலண்டா இருப்பாரு. ஆனா ஒரு நாள் நம்முடைய அக்கம் பக்கத்தினர் தெரியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அக்கம் பக்கத்தை தெரியக்கூடிய அளவுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துவாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நாங்க துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறோம், ஒரு நாள் எங்களுடைய சைலண்ட் எல்லாமே ஒரு நாள் வெளியே தெரிய போகுது, ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 8ஆம் நாள் குழந்தை பிறந்தோடனே 8ஆம் நாள் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பா பேரை தான் போட போறாங்க பாருங்க. அங்க நடந்தது அப்பொழுது தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால். ஹலோ கவனிக்கிறீங்களா? இவளுக்கு எப்படி தெரியும்? அவனே ஊமை, அவன் இதுவரைக்கும் சொல்லல, புருஷன் பேரை சொல்லல. ஆனா இவளுக்கு ஆவியான உள்ள வந்த உடனே அந்த பிள்ளைக்குரிய பேரையும் அவளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. யோவான் பேர் வை, சகரியா வேண்டாம், சகரியான பேரை வச்சு அவன் கிழவனாக்கிறாத. ஆமென். என் பிள்ளை வரப்போகுது, அவன் யோவான் ஸ்நானகன், அவன் யோவான், அவன் வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவன், இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவன். நாங்க சேர்ந்து ஜெபிச்சிருக்கோம் சொல்லி யோவான் என்று பேரிட சொன்னா நடந்தது என்ன தெரியுங்களா? ஆமென். அதற்கு 61 வாசிங்க. அவர்கள் உன் உறவின் முறையாரிலே இந்த பேருள்ள ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, யோ இதற்கு என்ன பேரிட மனதாயிருக்கிறேன் என்று சைகையினால் கேட்டான் பாருங்க. அப்ப வரைக்கும் ஊமைதான். பாபா பாபா இந்த பேபிக்கு, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் கேட்கும்போது இப்ப நடந்தது பாருங்க. கீழே வாசிங்களேன், பியூட்டியா இருக்கும். அவன் எழுது பலகையை கேட்டு வாங்கி, பாத்தீங்களா? அது வரைக்கும் அவன் பேரை எழுதல, அது வரைக்கும் அவனை வாயை பூட்ட வச்சு இப்ப குழந்தை பிறந்து 8ஆவது நாள்ல விருத்த சேதனம் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைய சைல்டு பேப்டிஸ் பண்றாங்க. இயேசுநாதர் செய்த பேப்டிஸை 8ஆவது நாள்ல ஆமென் யோவான் ஸ்நானனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா விருத்த சேதனம் செய்ய தான் யூத முறைப்படி கொண்டு போனாங்களே. எல்லாமே சைல்டு பேப்டிஸை பைபிள் அங்கீகரிக்கவே இல்லை. யோவான் ஸ்நானகனுக்கு விருத்த சேதனம் தான் செஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இது தெரியாம சர்ச்சில் போய் என்ன செய்யறாங்க, ஞான ஸ்நானத்துக்கு எல்லாரும் வந்துருங்க சொல்லி சோறு போட்டு கூப்பிடுறாங்க. ஞானங்கிறது, ஞான ஸ்நானம்ங்கிறது ஞானம் வந்து அவன் எப்போ ஞானம் வருதோ அவன் டீனேஜ் ஆனதுக்கு அப்புறம் பாவம் பரிசுத்தம் என்பதை எதை அறிந்து கொள்கிறானோ அதுக்கப்புறம் தான் ஞான ஸ்நானமே எடுக்கணும். யோவான் ஸ்நானகனே 8 வயசுல தான் விருத்த சேதனம் யூத முறைப்படி. நான் சொல்லட்டுமா? ஹலோ கவனிக்கிறீங்களா? யூத முறைப்படி அவனுக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. 62 பாருங்க. அதன் தகப்பனை நோக்கி கேட்டபோது 63 அவன் எழுது பலகையை வாங்கி வாசிங்கப்பா, இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவன் நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். ஹலோ ஹலோ எப்போ அந்த தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை நம்பி எழுதினானோ வாய் திறந்துருச்சு. இப்ப புரியுதா? எழுது பலகை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமென். கையை வைத்து காட்டுமா? எழுது பலகை வச்சிருக்கீங்களா? இதுக்குத்தான் சொல்றது, எழுது பலகையை கொண்டு வான்னு. மோசேக்கு ஒரு எழுது பலகை தேவைப்பட்டது. நீ டைரியை கொண்டு வராம அடுத்த வாரம் வராத, நீ டைரியும் பைபிளோட நீ வா, எழுத ஆரம்பிச்சிரு. அவன் யோவான் என்று எழுதின போது வாயின் கட்டு அவிழ்ந்துருச்சு, அவன் பேச ஆரம்பிச்சுட்டான், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அங்க நடந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, காதுகளில் கேட்டது, கைகளிலே எழுத ஆரம்பித்தான், செயல்கள் வாய் திறக்க ஆரம்பிச்சிச்சு. கை எடுத்து ஆமென் சொல்லுங்களேன். நடந்தது என்ன ஐயா? ஆமென். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஆமென் ஆமென். 65 அதனால் அவர்களை குறித்து யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. 67 வாசிங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமா பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அவன் வாயின் கட்டு அவிழ்க்கப்பட்டது. ஆமை. அதனால்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:9 வேகமாக எடுங்க. ஆதியாகமம் 32:9 எடுத்துட்டீங்களாப்பா? பின்பு யாக்கோபின் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், அப்படி கீழே பாருங்க, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. யாக்கோப் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே
சொல்லி இருக்கிற கர்த்தாவேன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, அவன் சங்கீதங்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதத்தை பாருங்க, 49:50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, யாக்கோபிடம் தேவன் சொன்னது எல்லாம் ஆபிரகாமிடத்தில் சொன்னது, ஈசாக்கிடத்தில் சொன்னது யாக்கோபை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாராம், நிறைவேற்றுகிறாராம். ஆகையினால் தான் யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகத்தை 21ஆம் அதிகாரத்தை வேக வேகமா எடுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குமா? ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 21 எடுத்துட்டீங்களா? 21:45 எடுத்துட்டீங்களா? ஆமென். 45 பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்தேன் நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். கர்த்தர் சொல் வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஏன் நிறைவேறவில்லை என்று கேட்கிறீர்களா? அதற்கு காரணம் 2 பேதுரு எடுத்துக்கலாமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாயிருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் இச்சைக்கு தப்ப வேண்டும். வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும்? பைபிள் சொல்கிறது அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஐயா, எப்ப கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறும்னா உங்களுக்கு வாழ்க்கையில இச்சையான காரியங்களை விடுங்க, திவ்ய சுபாவத்துக்குள் வாங்க. ஐயா, உங்க ஜெபத்தை கர்த்தர் எப்ப பதில் தருவார்னா அப்படியே திவ்ய சுபாவத்துக்கு நேராய் திரும்புங்க. திரும்பும் போது நம்ம தொடங்கின வசனத்தை எடுத்துக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசனத்தை புஸ்தகத்தை எடுத்துக்கலாம். ஆமே, எரேமியா எத்தனை அதிகாரம்? 33:14. ஆமேன், வாசிங்களா? 33:14 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? நம்ம தொடங்கினது வாசனம். ஆமே, இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். எல்லாரும் எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். இப்படியாக நாம் சொல்ல போகிறோம், கர்த்தர் உனக்கு சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவார். இன்னைக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாரா? நீங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா, சகரியாவுடைய வாழ்க்கையில அவன் நம்பாததுனால அவன் ஆமென் அது பிறக்கும் வரைக்கும் அவனால பேச முடியல. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, தேவன் சொன்னதை நம்புவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவ சன்னிதானத்துக்கு நேராக வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசின எல்லா நல் வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க பிரதர். கண்ணை திறந்து பார்க்கறீங்களா? ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் என்ன நிறைவேறலையே? ஏன் உங்க பிள்ளைகளுக்கு நடக்கல? ஏன் உங்க குடும்பத்தில் நடக்கல? ஏன் கணவன் வாழ்க்கையில் நடக்கல? ஏன் குடும்ப வாழ்க்கையில் நடக்காம அப்படியே இருக்குன்னா அதனுடைய காரணம் சொல்லுங்கம்மா. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பிரைஸ் எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய திவ்ய சுபாவமாய் மாற்றும், என்னுடைய சுபாவத்தை மாற்றி போடும். ஆண்டவரே, இச்சைக்கேற்ற சுபாவங்கள் எனக்குள் வேண்டாம், கீழ்ப்படியாத சுபாவங்கள் வேண்டாம். எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் பார்க்க கூடாது. ஆமென். நான் கிழவனாய் இருக்கிறேன், என்னால் எப்படி ஆகும் என்று சொல்லி ஆமென் கேட்ட சகரியாவுடைய வாயை பூட்டினாரே. ஆனால் தேவனாலே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று பார்த்தோமே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் சொன்ன நல்ல வார்த்தை இன்னைக்கு நிறைவேறும்? அவர் எதெல்லாம் அந்த 4 மாசத்துல சொன்னாரோ ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கும் என்றால் இன்னைக்கு சொல்லுங்க, அவர் சொல் வார்த்தையை ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தி நீர் கைகளை தட்டி தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. நல்ல கைகளை தட்டு. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையும் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. என்னை சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே
கைகளை தட்டி ஆவி நிறைந்து ஆவி நிறைந்து பாடுங்க பாடுங்க. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் கணிந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். கைகளை தட்டி என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்றி வந்து சொல்லுங்க. விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்ற வந்திருக்கிறார். நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவர் சொன்னதெல்லாம் இந்த மாதத்தை நிறைவேற்ற போகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. கடந்த மாதங்களில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நீ சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் கர்த்தாவே ஹல்லேலூயா நீ சொன்னது ஹல்லேலூயா செய்யும் அளவும் நீர் கைவிடாத தேவனாக எங்களோடு கூட இருக்கிற நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. செக்கரியாவோடு பேசின தேவன், ஆனால் செக்கரியா கர்த்தாவே விசுவாசிக்கவில்லை ஆண்டவரே. அதனால கர்த்தாவே ஹல்லேலூயா வாய் அடைக்கப்பட்டது. ஆனால் மரியாள் கர்த்தாவே தேவனோட வார்த்தை வரும் பொழுது ஹல்லேலூயா இதோ அடியேன் சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஒப்படைத்த பொழுது பரிசுத்தாவியானவர் அவளை கர்த்தாவை நிரப்பினது போல ஹல்லேலூயா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைக்கு கர்த்தாவே இதோ அடியேன் எங்களை தன்னை அர்ப்பணிக்கத்தக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிற பிள்ளைகளை காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாம்ச இச்சைகளோ எங்களுக்குள் வேண்ட கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஹல்லேலூயா கர்த்தாவே ராஜ்யத்துக்கென்று நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரும் நடத்தும். தேவன் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்ததற்காய் நன்றி. நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசிக்கிறப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொன்னதே செய்யும் அளவும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்ற வார்த்தையின்படியே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கூடட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். தேவனால் கூடாதத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அல்ல மழெல்லாம் கூடும் ஆண்டவரே. உடைய கருத்தில் எங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே.